தக்காளி ரசம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியை வேக வச்சு தோல் உரித்து பண்ணுறது எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு 4 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ சீரகம் பூண்டு நுணுக்கிக்கலாம். கொஞ்சமாக சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி வறுக்க தேவையில்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்துருச்சு. இது போல் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. தோல் உங்களால் உரிக்க முடியல அப்படின்னா அப்படியே பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஈஸியாகவே வந்துடும். இப்போ தோல் உரித்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடியே நம்ம சீரகம் பூண்டு நுணுக்க வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நுணுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளியும் கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா கரைச்ச தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா காய விட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, முக்கியமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் ஈவனாக இருக்கும். வரமிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சீரகம் பூண்டு எல்லாமே நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையெல்லாம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரசக்கரைசலை அப்படியே ஊற்றிட்டு மேலாப்பில் அப்படியே கொத்தமல்லி இலைகளை தூவி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ரசம் ரெடி ஆகிடும். நல்லா நுரைச்சி வரணும். ஒரு கொதி கூட வந்துடக்கூடாது. நல்லா நுரைச்சி பொங்கி வரும்போது அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே வைக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போ வைக்கிற ரசம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் சேர்த்து 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். மேலாப்பில் ரசப்பொடியை தூவிட்டு இறக்குனா ரொம்ப சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.